வணக்கம். திருமாவளவன் திமுக கூட்டணிக்குள்ள தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவர் சமூக வலைதளங்கள்ல லைவ் போட்டு அந்த லைவ்ல அவருடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய மன அழுத்தங்கள கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே விசிக கட்சி தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. அதுல திருமாவளவன் வேற குழப்பத்துக்கு மேல குழப்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. திருமாவளவன் ஏதோ ஒரு அழுத்தத்துல இருக்கிறாரு. அவர் வீடியோவ பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காக இந்த ஒரு மாதிரி சிம்பத்தியான ஒரு பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக திமுக கூட்டணியோட பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாமக வந்துச்சுன்னா, அந்த கூட்டணியில விசிக இருக்குமா? இருக்காதா? இல்ல விசிக திமுக கூட்டணிய விட்டு வெளியேறினா, யாரோட கூட்டணி வைப்பாங்க? பாஜக, பாமக 2 பேரோடையும் எப்பயுமே கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி விசிக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு. அங்கேயும் போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க விஜயோட மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியும். விஜய்க்கு ஒரு எந்த விதமான ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை தக்க வைக்கணும் அப்படின்னோம்னா விசிகா தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இவருடைய இந்த புலம்பல் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு நிறைய கேலி கிண்டல்களுக்கு உட்படுறாங்க. திமுக கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்கும் நக்கி பொழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் தேர்தல் அரசியல் கையில் எடுக்கலை, கொள்கை தான் எடுக்கிறோம். நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடும் அதே போல் கொள்கை ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நாங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். என்னவோ நடக்குது திமுக கூட்டணிக்குள்ள. இவர் கேட்குற தொகுதிகள் கொடுக்க மாட்டேறாங்க, இவருக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டேறாங்க, கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கிடையாது அங்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பேசுலேருந்து தெரியுது. ஆனால் இதே சமயத்தில் பாஜகவோட மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுறதுக்காக இந்த போல வீடியோக்களை திருமாவளவன் விடுவார். இது புதுசு கிடையாது, ரொம்ப பழசு தான். அவர் பேரமெல்லாம் பேசுறதெல்லாம் இதில் என்ன கொள்கை இருக்குது? கொள்கை எதுவுமே கிடையாது. கொள்கை தான் முக்கியம் அப்படின்னம்னா, வேங்கவேல் பிரச்சனையில் இவர் என்ன முடிவெடுத்தார்? வேங்கவேல் பிரச்சனையில் திமுக என்ன முடிவெடுத்துச்சு? திமுக எது விசிகாவுக்கு எதிராக தானே ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் விசிகா அப்பயே திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி இருக்கணும். ஏன் செய்யலை? நீதி கட்சியின் நீச்சி தான் திமுக அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. நீதி கட்சியோட கொள்கை என்ன? தலித்துகளுக்கு எதிரானது தானே அப்படிங்கிற மாதிரி நாராயணன் திருப்பதி வேற சொல்லியிருக்காரு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாமக திமுகக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பாமக திமுகக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே விசிகா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் 2 கட்சியுமே கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாமக 30 இடங்களும் விசிகாவுக்கு ஒரு 10 இடங்களும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுச்சு. அதே போல் பாமக 30 இடங்களில் போட்டி போட்டு ஒரு இடங்களில் கூட ஜெயிக்க முடியல. அதே போல் விசிகாவும் 10 தொகுதியிலுமே தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஜாதிய மோதல் தருமபுரியில் நடந்துச்சு, பாமகவுக்கும் விசிகாவுக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இனிமே பாமக எங்கே இருக்குதோ அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசினார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆகி போச்சு விசிகாவுக்கும் பாமகவுக்குமே. இப்போவும் அதை தான் சொல்கிறாரு திருமாவளவன். நாங்கள் ஜாதிய கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், ஜாதிய கட்சிகள் மத கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று ஜாதிய கட்சின்னு இவர் அடையாளப்படுத்துறது பாமகவை மத அரசியலை கையில் எடுக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கட்சியுமே விசிகாவும் ஜாதிய கட்சி தான் அப்படிங்கிறதே அவரே மறந்து போய் பேசுகிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி அவர் பாமகக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா விசிகாவும் நாங்களும் எல்லா கட்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எல்லா சமூகத்தினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மட்டும் இல்லை, ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா பட்டியல் சமுதாயத்துக்காக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் 11ஆம் தேதி சித்திர பௌர்ணமி விழா வன்னியர் சங்கம் கொண்டாடுவாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராணிப்பேட்டை சேர்ந்த மாவட்ட செயலர் சரவணன் அப்படிங்கிறவர் திருமாவளவனை நேரில் சேர்ந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இதுவே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் மூலமாக நடத்தப்படுற இந்த விழாவுக்கு விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு ஒரு பத்திரிகை பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாமக தலித்துகளுக்கு எதிரானவங்க கிடையாது, எங்கள் கட்சியில் தலைவர் பதவிக்கும் சரி செயலாளர் பதவிகளும் சரி தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். அப்படி தான் தலித் எழுமலை கொடுத்தோம், பொன்னுசாமி கொடுத்தோம். இப்படி மத்திய அமைச்சரவையில் பாமக சார்பாக தலித்து இருக்கிறாங்க. கூட்டணியை மனசில் வச்சு தான் இப்போ பாஜக விசிகா கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம்
கண்டிப்பாக இதை பாமக ஏற்றுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. விசிகாவும் இதை ஏற்றுக்கிட்டு அங்கே போவாங்களான்னு புரியாது. ஏன்னா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாமக இடம்பெறுற கட்சியில் வந்து கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே விசிகா இருக்கவே இருக்காது. ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ளே பாமக வந்துச்சுன்னா பாமக வர இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. எதுக்கானா 2011 அப்புறமா வந்து கூட்டணிக்கு நாங்கள் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஒருவேளை திமுக நம்பி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பேசுகிறாங்க. அதே போல் இந்த கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விசிகா தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், அவமரியாதைகள் எல்லாத்தையுமே தாண்டி திமுக கூட்டணியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க விசிகா. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பாமகவை உள்ளே சேர்க்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பாமகவும் இடம்பெற்றுச்சு, விசிகாவும் இடம்பெற்றாங்க. அப்போல்லாம் இவங்களுக்குள்ள பெருசாக பிரச்சனைகள் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு ஒரு 31 இடமும், அப்போ விசிகாவுக்கு ஒரு 18 இடமும் கொடுத்தாங்க. ஆனால் 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விரிசல் 2 கட்சிகளும் ஏற்பட்டுச்சு. பாமக வந்து திமுகனால தான் நாங்கள் தோற்று போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியேறினாங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்கவே முடியல. அதே போல் தான் திரும்பவும் 2011 வந்து திமுக கூட்டணியோட பாமக வந்து மீண்டும் இணைஞ்சாங்க. இப்படி வந்து 3 சட்டமன்ற தொகுதியில் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை பாமக ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து 2012 உடனே வெளியேறி பாமக வந்து அதுக்கப்புறமே திமுக கூட்டணி பக்கத்தே வரல. 2012 அப்புறம் இப்போ வந்து திரும்பவும் முயற்சி செய்கிறாங்க திமுக கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு. அங்கே விசிகா இருக்குது. விசிகா வந்து வெளியேறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் வந்து இப்போ வந்து பாமகவோட மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஒருவேளை யாராவது ஒருத்தங்க அதிருப்தியில் வெளியேறினாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு பாமக கொண்டு வந்து நிரப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பாமகவில் எந்த கூட்டணி கட்சிகளும் சேரலை. பாமகவோட அதிமுக கூட்டணியிலேருந்து பாமக வந்து கடந்த தேர்தலில் எந்த பலனும் கிடைக்கல. 2021 தேர்தலில் வந்து பாமக தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவினர் யாரும் பெருசாக பாமகவுக்கு ஓட்டு போடல. ஆனால் பாமக ஓட்டு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் அதிமுகவுக்கு ஆகிருக்கு. ஆனால் அதிமுக ஓட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா பாமக உழுவலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அதிமுககிட்டேருந்து வெளியேறினார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட பெருசாக வந்து அவங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பாத காரணம் இதுதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக 2012 அப்புறம் திமுக கூட்டணிகளை வர்றதுக்கு இப்போ வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது வந்து விசிகாவுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாங்க? திமுக வந்து தலித்துக்கு எதிரான கட்சி கிடையாது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஏன் வந்து தலித்துகளை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்குறாங்க. அதே போல் பாமக கூட்டணி அப்படிங்கிறது திமுக வந்து எப்பயுமே வந்து ஒரு சாராக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து விசிகா, திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் இப்படி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக வளம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ திமுகவுக்கு விசிகாவோட ஓட்டு வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. விசிகா ஓட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொள்கை ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கிற கணக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். விசிகா வந்து இழந்துட்டு பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. பாமகவும் திரும்பவும் விசிகாவும் ஒரே கட்சியில் கூட்டணிக்குள்ளே இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால தான் இந்த புலம்பல், திருமாவளவனோட இந்த புலம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் கூட்டணிக்குள்ளே திருமாவளவன் வரமாட்டார், அதனால் நாங்கள் ஒன்றும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கல. அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும். இதை வந்து பாமக உள்ளே வரனால தான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறது, பேசுகிறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? பாமக அந்த கூட்டணிக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பாஜக சொல்கிறாங்க. ஆனால் திமுக சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. ஒருவேளை வந்து இவ்வளோ தூரம் தொடர்ந்து திமுக வெற்றிக்கு நம்ம வந்து ஒரு சின்ன துரும்பாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பாமகவை கொண்டு வந்து விசிகாவை வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சியை திமுக செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. எல்லா ஜன்னல்களும் திறந்து வைக்க முடியும், கூட்டணி எல்லா கட்சிகளோடும் பேரம் பேச முடியும், எல்லா கட்சிகளோட பேரம் பேசிட்டு நம்ம யாரோட வந்து கூட்டணி வைக்கிறதுங்கிறத கடைசியாக முடிவு எடுக்க முடியும். ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரே கட்சியோட தான் நம்ம கூட்டணியில் தொடருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது கண்டிப்பாக நமக்குன்னு திமுக கூட்டணியில் தான் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். திமுக நமக்கு துரோகம் பண்ணாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் நினைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.